Hi viewers, welcome to my channel Herbal Medicine Chennai with Dr. Rajalakshmi Parthasarathy. ஸோ நம்ம இந்த ரொம்ப நாள் கழித்து நான் பேசி வீடியோ எடுக்கிறேன். நான் சும்மா ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தேன். சரி திருப்பி நம்ம வீடியோ போடலான்ட்டு தான் ஒரு பிளான். ஏன்னா டீடாக்ஸ் அப்படிங்கிறது பண்ணணுன்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் எனக்கு. ஒரு 3 months நம்ம டீடாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு 3 months நான் வீடியோ போடவே இல்லை. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகே, ஆல்ரைட். ஸோ இனிமேல் நான் டெய்லி வீடியோ போடுவேன், பாருங்கள், யூஸ் பண்ணுங்கள். என்ன சொல்கிறேனோ அதை அந்த இதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி அதில் நீங்கள் பலன் பெறுங்க. அதுதான் என்னோடய மெயின் எய்ம். ஓகே, ஸோ நம்ம மெயினாக இப்போ சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய ஹெர்பல் டிப்ஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்க. பட் அவங்க சித்த மருத்துவரா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு அவங்க சித்த மருத்துவரா, ரெஜிஸ்டர்ட் சித்தா மெடிக்கல் ப்ராக்டிஷனரா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு க்ளோயிங் ஸ்கின்னுக்கு என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது எல்லாருக்குமே ஒரு க்ளோயிங் ஸ்கின்னு வேணும்னு நம்ம எப்போவுமே நினைப்போம். ஸோ அதுக்கு இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் கடையில் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பொருளாதார சுச்சுவேஷனில் ஒருத்தர் 300 ரூபா க்ரீம் வாங்குகிறாங்க, ஒருத்தர் 3000 ரூபா க்ரீம் வாங்குகிறாங்க. பத்தாக்குறைக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் ஒரு டோனரு, அப்புறம் மாய்ஸ்சரைசரு, அப்புறம் அந்த மேக்கப் ரீட்டைன் பண்ணுறதுக்குன்னு என்னெல்லாமோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ சிம்பிளாக நீங்கள் ஒரு செலவுமே இல்லாமல் இந்த க்ளோயிங் ஸ்கின்னை கொண்டு வர முடியும். 3 டிப்ஸு தான் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, டெய்லி காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஆயில், அதாவது உங்களுக்கு கோகோனட் ஆயில் ஒத்துக்குன்னா அதை போடுங்க, அல்லாட்டி நல்லெண்ணெய் ஒத்துக்குன்னா அதை போடுங்க. ஸோ கொஞ்சம் ஆயில், நிறைய இல்லை, கொஞ்சம் ஆயில் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 5 minutes மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பச்சை பயிறு மாவு, அதை மாவு பண்ணி வச்சுக்கோங்க. இதை வெளியே குளிக்கும்போது அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸாக ஒரு 3 months பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு டிப். செகண்ட் டிப் என்னென்னா, இன்டர்னலி வைட்டமின் சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஏதாவது ஒரு பழம் எடுத்துக்கிடணும். வைட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸு ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். ஒன்றுமே இல்லை அப்படின்னா சாதாரணமாக நெல்லிக்காய் பவுடர் கடையில் கிடைக்கும். அந்த நெல்லிக்காய் பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 11 மணியோ அல்லாட்டி ஒரு 4 மணிக்கோ ஒரே ஒரு ஸ்பூன் அந்த நெல்லிக்காய் பவுடர் போட்டுட்டு 1 டம்ளர் வெந்நீர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க. ஒரு 3 months கன்சிஸ்டண்ட்டாக இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிஃபோர் ஒரு பிக்சர் எடுத்து வச்சுக்கோங்க, ஆஃப்டர் ஒரு பிக்சர் எனக்கு அனுப்புங்க. ஓகேவா? ஆல்ரைட். ஸோ தேர்ட் டிப் என்னென்னா, நல்லா தண்ணி ஒரு நாளைக்கு உங்களுக்கு நல்லா தேர்ஸ்ட்டு எடுக்கும்போது கரெக்டாக தண்ணி குடிங்க. மினிமம் ஒரு 2 வாட்டர் பாட்டில் கணக்கு வச்சுக்கோங்க. 2 லிட்டராவது தண்ணி குடிச்சு நிறைய தண்ணி ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. மினிமம் ஒரு 2 liters தண்ணி குடிக்கிற மாதிரி, அதாவது ஹைட்ரேஷன் இருக்கணும். அவ்வளோதான். இந்த 3 டிப்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பிஃபோர் எப்படி இருக்குது, ஆஃப்டர் எப்படி இருக்குதுன்னு ஒரு 3 monthsல இன்னைக்கு நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. ஸோ இன்னையிலேருந்து ஒரு 3 months நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு க்ளோயிங் ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு மீட் பண்ணுறேன். பை. ஃபாலோ.